ஹாய். இப்போ எப்படி கோடிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுவும் இல்லாமல் கோடிங் வீடியோஸ் போடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டே கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நானே முடிவு பண்ணிட்டேன். வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2-3 வீடியோனா நம்ம கோடிங் வீடியோஸ் போடலாம். ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் ஒன்றும் இல்லை இங்கே போடுறதுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நான் கோடிங் வீடியோஸ் தான் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ நான் மோஸ்ட்டாக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கவர் பண்ண பார்க்குறேன். நான் திருப்பி பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச்லேருந்தே போடுறேன். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் போடுறேன்ல. ஸோ அதெல்லாம் மிக்ஸ்டப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாமே நான் செப்பரேட்டாக இப்போ கோடிங் போடுறேன்னா அதை மட்டும் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நான் அரேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எதெல்லாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கணும் அதே இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெளிவாக எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதோ அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பைத்தானில் என்னெல்லாம் பேசிக்ஸ் இருக்கோ அதை மட்டும் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நீங்கள் பேசிக்ஸில் இப்போ எப்படியெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 ட்ரிக்கை நம்ம ஒன்றா சேர்த்து அதை தான் பெருசாக நம்ம போட போகிறோம். ஸோ அதுதான் கான்செப்ட். அதுக்கு தான் எல்லாருமே பேசிக்ஸை கொஞ்ச நாள் பார்த்துட்டு வாங்க, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சும்மா ஒரு வாரம் அதில் இருக்கிற சின்ன சின்ன எக்ஸசைஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது ஈவன் பைத்தானாக இருக்கட்டும் ஜாவாவாக இருக்கட்டும் எதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக அதனால் ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் என்னுடைய சைடில் இருக்கிற ட்ரிக்ஸ். நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எனக்கே அவ்வளோவா கோடிங் வராது. நான் எடுத்த உடனே கோடிங் பார்க்குறப்ப எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ கொஞ்சமாக லைக் ஒரு பாட்டாக பார்க்குறப்போ ஓகே இந்த ட்ரிக்கை இதில் யூஸ் பண்ணுறாங்க, இதை இதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சிங்க் ஆச்சு. ஸோ நான் இப்போ இதெல்லாம் சொல்கிறேன்ல அதெல்லாம் நீங்கள் கோடிங் போட்டிருந்தீங்கன்னா உங்களால் சிங்க் பண்ணிக்க முடியும் நான் என்ன சொல்ல வரேன்றதெல்லாம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்டாக சொல்லுவேன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக புரியும். யாரெல்லாம் கோடிங் போகிறாங்களோ அவங்களுக்கு இது கரெக்டாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ நீங்கள் பிகினராக பார்க்குறப்போ இன்னும் இவர் டக்கு இதெல்லாம் சொல்லிடுறாரு, இது எப்படி வந்துச்சு அது எப்படி வந்துச்சு இது எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வரும். ஸோ நானே பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிவைஸ் வீடியோவை தான் வச்சிருக்கேன். இப்போ எனக்கு எதனா இந்த கோடிங்ல எதனா நான் பார்க்குறப்ப எனக்கு மறந்துருச்சுன்னா ஏன்னா எல்லா ட்ரிக்கையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது, நம்மளே ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகும். ஸோ அந்த டைம்ல நான் அந்த வீடியோ பார்த்தேன்னா ஓகே இது இப்படி போடணும் போல அப்படின்ற மாதிரி எனக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நான் அதை பார்த்து ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுதான் கான்செப்டே. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த பேசிக்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை பாருங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளா 2 சம் மட்டும் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நம்ஸ்னு ஒன்று குத்துருவாங்க, டார்கெட்னு ஒன்று குத்துருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இதில் இருக்கிற எந்த நம்பரை நம்மளால ஆட் பண்ண முடிஞ்சா இவங்க டார்கெட்ல கொடுத்துருக்காங்கல்ல அந்த ஒரு வேல்யூ எப்படி நம்மளால மேப் பண்ண முடியும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷ் மேப் வச்சு போட்டிருப்போம். ஸோ அது என்ன ஏதுன்றதெல்லாம் அப்படியே நான் கோடிங்கில் காட்டுறேன். வாங்க கோடிங்குள்ள போகலாம். இப்போ தான் டைப் பண்ணி வச்சேன், ரன்னும் பண்ணி பார்த்தேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு எதனா மிஸ்டேக் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ 2 சம்னா என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நம்பர்ஸும் கொடுத்துருவாங்க, அதோடைய டார்கெட்டும் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா இதில் இருக்கிற எந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் அப்படின்றத தான் பார்க்கணும். நம்ம அப்சல்யூட்டாக பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த 2 7 ஆட் பண்ணால் 9 கிடைச்சிரும்னு சொல்லிட்டு. பட் இதை நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆஷ் மேப் மூலிமா நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஆஷ் மேப்பை இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ ஆஷ் மேப் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணுறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் ஒன்றா நான் இட்ரேட் பண்ணி எப்போ இந்த வேல்யூ வருது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எனிமரேட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா என்னால் இண்டெக்ஸையும் தனியாக பிரிக்க முடியும், அதோடைய வேல்யூவும் என்னால் தனியாக பிரிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறப்போ என்னால் கீஸ் அண்ட் வேல்யூஸாக என்னால் பிரித்து ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஇன் இதில் பார்த்தீங்கன்னா நான் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஐ மீன் டார்கெட்டுக்கான வேல்யூ. ஸோ அதாவது டார்கெட் என்ன அதோட இந்த வேல்யூ என்ன அப்படின்றத தான் நம்ம மைனஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா 9 - 2 வரப்போ 7 இருக்கும். ஸோ அந்த வேல்யூ இருக்கான்னு பார்க்கும். அந்த மாதிரி போயிட்டு அப்படியே இந்த ஃபஸ்ட்டு இருக்கான்னு ஸ்டோர் பண்ணி பார்க்கும். ஸோ அந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு போய்ட்டு வேல்யூவாக ஸ்டோர் ஆகும். அந்த டார்கெட்டில் இந்த வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 2 7ஐயும் ஆட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம இண்டெக்ஸ் 0 1 நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு எக்ஸாக்டான வேல்யூ கிடச்சிரும் அப்படின்றத தான் நம்ம இங்கே இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான கோடு தான் அது. ஸோ அதை நான் ஏற்கனவே நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் திருப்பி இன்னும் டீப்பாக சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பலை. ஸோ அதே மாதிரி தான் இப்போ எனக்கு 6 வேணும்னா நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இது 0 1 ஸ்டோர் பண்ணி பார்க்கும், எக்ஸாக்டான வேல்யூ இருக்காது. திருப்பி 2 ஸ்டோர் பண்ணி பார்க்கும். ஸோ அப்படி வரப்போ 1 2 நம்ம ஆட் பண்ணாலே நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும் அப்படின்ற கான்செப்ட் தான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ரொட்டேட் ஆகுது. ஸோ அடுத்து நாளைக்கு வேறு எதனா புது கோடிங்கில் பார்க்குறேன். ஸோ அவ்வளோதாங்க. அதை தான் முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ரொம்ப நாள் ஆச்சு கோடிங் போட்டேன். அதாவது தான் ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணேன்னா அப்படியே சொல்லிகிட்டே அப்படியே டைப் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் எரர்ஸ்லாம் வந்துச்சு.
ஸோ அதுக்கப்புறமா நான் போட்ட வெர்ஷனே திரும்பி பார்த்துட்டு ஓகே என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறேன். ஸோ கோடிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக வராது. என்னதான் இது பண்ணாலுமே எதனா ஒரு சில எரர் மாதிரி வரும். நான் அதே பற்றி யோசிச்சே 1 hour போயிடுச்சு. ஸோ இல்லைனா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே சீக்கிரமாக வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து நாளைக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இதை வந்துட்டு நம்ம அப்படியே ஆர்டர் வைஸாக போகலாமா, எப்படி என்ன ஏதுன்றதெல்லாம் சொல்லுங்கள். அடுத்து எந்த மாதிரி கோடிங் போடலாம், ரேண்டமாக போடலாமா இல்லை அப்படியே ஆர்டர் வைஸாக போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் போடாத கோடிங்லாம் பார்த்து தேடி போடுறேன். ஏன்னா இன்றைக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு 1s and 2sன்னு சொல்லிட்டு வேறு ஒரு கோடிங் வந்திருக்கு. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 daysக்குள்ளே போட பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் தான் முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோட